சுப்ராஜ் என்னம்மா சுகர் மாத்திரை வாங்கணும்டாப்பா. அதான் இருக்குதுல அத போடு. சுகர் மாத்திரை உயிரா வாங்குற. டேய் வாங்கணும்டா, 2 நாள் தான்டா இருக்கு. இன்னும் 2 நாள் இருக்குதுல போடு. எனக்கே சம்பளம் வரலன்னு நானும் ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறேன். குடும்ப செலவு பெரிய விஷயமா இருக்குது. இதுல வேற நீ பொழுது விடிஞ்சு பொழுது போனா சுகர் மாத்திரை உயிரை வாங்குற. கிடைக்காதுடா. அப்புறம் நான் என்ன சொல்றேன், உங்ககிட்ட 2 நாளைக்கு மாத்திரை இருக்குதுல, முதல்ல நீ அதை போடு. அதுக்காக எனக்கு அப்புறம் வாங்கிக்கலாம். பொழுது விடிஞ்சு பொழுது பண்ணா உன் தொல்லை காலம் இல்ல. பார்த்தாலும் டென்ஷன் ஆகுறேன். குடும்பத்தை நவுத்துறதே பெரிய பிரச்சனையா இருக்கு மாசம் எனக்கு. இதுல ஓன் தொல்லை இல்ல, பெரிய தொல்லை. எப்படியெல்லாம் படிக்க வச்சு வளர்த்த இவனை கஷ்டப்பட்டு ஒரு மாத்திரை கேட்டதுக்கு இந்த பேச்சு பேசுறான். பைசானா பெத்தவங்க நிலைமெல்லாம் இப்படிதான் போல. என்ன ஒரு டென்ஷனா இருக்கீங்க? ஆமா, மாச கட்சி சம்பளம் வரல, அதான் டென்ஷன்ல இருக்கிறேன். அடுத்த வாரம் எங்க அம்மா அப்பா கல்யாண நாள் வருதுங்க. அதுக்கு அவங்க 2 பேருக்கும் புடவை வச்சு எடுக்கணும். ஒரு 5000 ரூபாய் தேவைப்படுது, ரெடி பண்ணுங்க. ஆமா, இந்த கஷ்டத்துல நமக்கு இது தேவைதானா? நானே மாச கட்சி இன்னும் சம்பளம் வரலன்னு டென்ஷன்ல இருக்கிறேன். இது தேவையா நமக்கு? ஆமாங்க, செய்யணும். அங்க செஞ்சாதான் நமக்கு மரியாதையா இருக்கும். எங்க வீட்டுல பையன் இல்லாத வீடு தானே, நீங்க தானே அந்த வீட்டு பையன் மாதிரி. அப்ப நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். போய் பணத்தை ரெடி பண்ணுங்க. அம்மா மாத்திரை கேட்டாங்க, மாத்திரை நம்மளால வாங்கி கொடுக்க முடியல. அவ்வளவு பேச்சு பேசணும். இவன் 5000 ரூபாய் பணம் வேணுங்கன்னு கேக்குறான். அது கடன் வாங்கிடுவாங்கன்றா நம்மள. எங்க அம்மா அப்பாவுக்கு புடவை எடுக்கணும், கடன் வாங்கிடுவாங்கன்னு சொல்றான். எங்க போய் கடனை வாங்குறது? இவ்வளவு நம்மளால பேச்சு முறைக்க முடியாது போல இருக்குது. அப்படி நம்ம எழுத்து முறைச்சு பேசினா இந்த காப்பி கூட கிடைக்காது போல இருக்கு. இன்னும் கிளம்பலையா நீங்க? கிளம்பிட்டேன், சொல்ல மறந்துட்டேன். தங்கச்சி வர ஊர்ல இருந்து, அவளுக்கும் சேர்த்து புடவை எடுக்கணும். சரி, போய் பணத்தை ரெடி பண்ணுங்க.